ശ്ലോകം 16. ഏതച്ചാന്യച്ച സതതം ചിന്തയാമാസ പാർത്ഥിവ തത്ര വിപ്രാശ്രമാഭ്യാസ്യേ വൈശ്യമേകം സദർശസ. ഏതത് ച അന്യത് ച സതതം ചിന്തയാമാസ പാർത്ഥിവഃ തത്ര വിപ്ര ആശ്രമ അഭ്യാസേ വൈശ്യം ഏകം ദദർശ സഹ. ഏതച്ചാന്യച്ച സതതം ചിന്തയാമാസ പാർത്ഥിവ തത്ര വിപ്രാശ്രമാഭ്യാസ്യേ வைஷ்யமேகம் ததர்ஷச. அந்த ராஜா அந்த முனியோட ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு வைசியனை பார்த்தார். அப்படின்னு இந்த ஸ்லோகம். பார்த்திவஹா அந்த சுரத ராஜா சுமேதஸ் அப்படிங்கிற பிராமணனோடு ஆசிரமத்துல சிந்தனையோடு கூடிட்டு அப்புறக்கும் இப்புறக்கும் நடந்துட்டு அந்த நேரத்துல பலவிதமான சிந்தனையாக்கும் அவரு பண்ணிட்டு இருந்தார். அதனால அந்த சிந்தனையில முழுகி போயிட்டு அவரு ஏதது இவ்வளவு நேரம் சிந்தனை பண்ணி இருந்த விஷயங்கள், ராஜ்யம், மனைவி, பிரஜைகள், ஆனை, கொட்டாரம், இதெல்லாத்தையும் மட்டுமே இத்தனை நேரம் அவர் சிந்தனை பண்ணினார். அப்படி சிந்தனை பண்ணின விஷயங்களை சம்பந்திச்சும் அந்நது இனி இங்க சொல்லாத விஷயங்கள் உண்டு. பலவிதமான விஷயங்கள் அவர் சிந்தனை பண்ணினார். அப்போ சொன்ன விஷயங்களும் சொல்லாத விஷயங்களும் மறுபடியும் மறுபடியும் அவர் இப்படி பல விஷயங்களை எப்படி சததம் சிந்தையாமாசா சதா சர்வ நேரமும் இப்படி சிந்திச்சுட்டே இருந்தார். கண்டினியூஸ் ஆயிட்டு சிந்திச்சார். அப்படி சிந்திச்சுண்டு யோசனை பண்ணிண்டு ஆசிரமத்துல நிக்கிறத விப்ர ஆசிரம அபியாசே சுமேதஸ் அப்படிங்கிற பிராமணனோட ஆசிரமத்தோட சமீபத்துல சக ஏகம் வைசியம் ததர்ஷா அங்க ஒரு வைசியனை அவரு பார்த்தார். அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 17. சப்ருஷ்டஸ்தேன கஸ்த்வம்போ ஹேதுச்சாகமநேத்ரகா சசோக இவ கஸ்மாத்வம் துர்மனா இவ லட்சியசே. சஹ பிருஷ்டஹ தேன கஹ த்வம் போ ஹேதுஹ ச ஆகமனே அத்ர கஹ சசோக இவ கஸ்மாத் த்வம் துர்மனா இவ லட்சியசே. சப்ருஷ்டஸ்தேன கஸ்த்வம்போ ஹேதுச்சாகமநேத்ரகா சசோக இவ கஸ்மாத்வம் துர்மனா இவ லட்சியசே. என்னத்தினாலேயாக்கும் நீங்கள் சோகத்தோடு கூடிட்டு மனசு தகர்ந்தவன மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு ராஜா ரொம்ப ரொம்ப பிரியத்தோடு கூடிட்டு கருணையோடு கூடிட்டு அந்த வைசியன் கிட்ட கேட்டார்.
இஷ்ட ஜனங்களோடு வேறுபாடு, சிந்திக்கிறதுனாலேயாக்கும் சோகம், அதனாலேயாக்கும் மனசோடு தளர்ச்சை, சரீரத்துக்கு க்ஷீணம், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த ராஜா யோசனை பண்ணினார். அத அந்த வைசியன் கிட்ட கேட்டார். அதாக்கும் இந்த ஸ்லோகம். ஆசிரமத்துல அப்புறக்கும் இப்புறக்கும் யோசனை பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கிறத ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு வைசியன் உட்கார்ந்து இருக்கிறத ராஜா பார்த்தார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிருஷ்டஹா தேன, சுரதராஜாவினால பல பல கொஸ்டினும் கேட்கப்பட்டது. ராஜா வைசியன் கிட்ட பலரும் கேட்டார். என்னெல்லாமாக்கும் கேட்டார் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. போ துவம் கஹா, ஹலோ நீ ആരാക്കും, டேய் நீ ആര്, ഹേതുഹു ച ആഗമനേ അത്ര കഹ, അത്ര ആഗമനേ ഹേതുഹു ച കഹ, இங்க நீ வர்றதுக்கான காரணம் என்னவாக்கும். இப்படி கேட்டுட்டு அந்த சுரத மகாராஜா மறுபடியும் வைசியன் கிட்ட கேட்கிறார். ராஜாவோடு பதவியெல்லாம் போயாச்சுனாலும் நம்ம மரியாதையாதான் சொல்ல முடியும். அதனாலேயாக்கும் இங்க சூரத ராஜா அப்படின்னு நம்ம இங்க சொல்லறோம். എന്നിട്ട് அந்த வைசியன் கிட்ட மறுபடியும் கேட்கிறார். அது வைசியனாக்கும் ராஜாவுக்கு இப்ப தெரியாது. இதுல கதை சொல்லிட்டு வரத்த அது வைசியனாக்கும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் தான் ராஜா அவர்கிட்ட பேசுறதான் அவரு வைசியனாக்கும் அப்படிங்கிறது ராஜாவுக்கு தெரிய வரும். சசோக இவ, துக்கத்தோடு கூடியவனாயிட்டு நீ காணப்படுறியே. துர்மனா இவ லட்சியசே, அது மட்டும் இல்லை மனசு தகர்ந்தவனாயிட்டும் உன்னை பார்க்க முடியறது. கஸ்மாது துவம், என்னத்தினாலேயாக்கும் நீ இப்படி துக்கிச்சுட்டும் மனசு தளர்ந்துட்டும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காய். கண்ணும் முகத்துல இருக்கிற விகாரங்களையும் நல்லா கூர்ந்து பார்த்தானாக்கா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிறது துக்கமாக்குமா சந்தோஷமாக்குமா அப்படின்னு கிரகிக்கிறதுக்கு ராஜாவான சுரதனுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்கலை. அதனால அவரு டைரக்டாவே அந்த கேள்வியை கேட்கிறார். ஸ்லோகம் 18. இத்யாகர்ண்யவஜஸ்தஸ்ய பூபதே பிரணயோதிதம் பிரத்யுவாஜ சதம் வைஷ்ய பிரஸ்ரயாவனதோ நிருபம். இதி ஆகர்ண்ய வஜஹ தஸ்ய பூபதேஹ பிரணயோதிதம் பிரதி உவாஜஹ பிரத்யுவாஜ சஹ தம் வைஷ்யஹ பிரஸ்ரய அவனதஹ நிருபம். இத்யாகர்ண்யவஜஸ்தஸ்ய பூபதே பிரணயோதிதம் பிரத்யுவாஜ சதம் வைஷ்ய பிரஸ்ரயாவனதோ நிருபம். அந்த வைஷ்யன் தஸ்ய வஜஹ ராஜாவோடு வாக்குகளை இதி ஆகர்ண்ய இப்படி கேட்டுட்டு தஸ்ய பூபதேஹ அந்த பூபதியோடு வாக்குகளை கேட்டுட்டு சக்கரவர்த்தியோடு வாக்குகளை கேட்டுட்டு பிரணயோதிதம் வஜஹா ஸ்நேகத்தோடு கூடிட்டு கருணையோடு கூடிட்டு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு ராஜா ரொம்ப ரொம்ப பாசம் இருக்கிறவராக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு கருணையோடு கூடிட்டாக்கும் எங்கிட்ட இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு சஹ வைஷ்யஹா அந்த வைஷ்யன் ராஜா கிட்ட பிரதி உவாஜா பிரதிவச்சனம் செஞ்சார். ரிப்ளே பண்ணினார், மறுபடி சொன்னார். எப்படியாக்கும் மறுபடி சொன்னார் அப்படிங்கிறதையும் இங்க சொல்லப்படுறது. வைஷ்யன்
எப்படி மறுபடி சொன்னார், பதில் சொன்னார் அப்படின்னு. பிரஸ்ரய அவனதஹா நிருபம். രാജാവ് பார்த்தோன்னே சிரேஷ்டனாக்கும் அப்படின்னு புரிஞ்சுண்டு, ராஜாவாக்கும்னு வைசியனுக்கு தெரியாது, அதே மாதிரி அது வைசியனாக்கும் அப்படின்னு ராஜாக்கும் தெரியாது. அப்போ ராஜாவை பார்த்தோன்னே அந்த ஒரு தேஜஸ பார்த்துட்டு சிரேஷ்டனாக்கும் அப்படின்னு புரிஞ்சுண்டு வினயத்தோடு கூடிட்டு, பிரஸ்ரயம் அப்படின்னா வினயம், வினயத்தோடு கூடிட்டு, அவனதன் அப்படின்னாக்கா நமஸ்கரிக்கிற பாவத்தோடு கூடிட்டு தலைய கும்பிட்டு பகுமானிச்சு வணங்கிண்டு ராஜா கிட்ட இப்படி பதில் சொன்னார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 19. சுரத ராஜா கிட்ட வைசியன் ரிப்ளை சொன்னார் அப்படிங்கிறதுனால வைசியா தம் பிரத்யுவாஜா, வைசியன் சுரதராஜா கிட்ட அவரு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னார் அப்படிங்கிறதுனால இங்க வைசிய உவாஜா அப்படின்னு சொல்லப்படுறது. சமாதீர்நாம வைஷ்யோஹ முல்பன்னோதனினாம் குலே புத்திரதாரைர்நிரஸ்தஸ்ச தனலோபாத சாதுபிஹி. சமாதிர் நாம வைஷ்யः அஹம் உல்பன்னः தனினாம் குலே புத்திரதாரைः நிரஸ்தः च धनलोभाद् असाधुभिः. समाधिर्नाम वैश्योः मुल्पन्नोदनिनां कुले पुत्रधारैर्निरस्तश्च धनलोभाद् असाधुभिः. நான் தனிகர்களோடு வம்சத்துல ஜனிச்சு சமாதி அப்படிங்கிற பேர் இருக்கிற ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு வைசியனாக்கும். என்னோடு புத்திரர்களும் மனைவியும் ஒன்றும் நல்ல குணம் இருக்கிறவா கிடையாது. அவ என்னோடு பணத்தெல்லாம் பிடிச்சு பறிச்சுண்டு என்ன உபேட்சிச்சா. சுஜனங்கள், மனைவி, புத்திரர்கள் இவ அத்தனை பேரும் என்னோட பணத்தெல்லாம் பிடுங்கிண்டு என்ன உபேட்சிச்சுட்டா. அதனால துக்கத்தோடு கூடிட்டு நான் இந்த வனத்துல வந்து சேர்ந்திருக்கேன். தனிகர்களோடு வம்சத்துல ஜனிச்ச நான் சமாதி அப்படின்னு எனக்கு பேரு, வைசியன் அப்படிங்கிற ஜாதியில ஜனிச்சவன் இப்படின்னெல்லாம் 16வது ஸ்லோகத்துல ராஜா கேட்ட கேள்விக்கு நீ ஆராக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சர் ஆக்கும் இந்த ஸ்லோகத்துல வைசியன் சொல்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமாதிர் நாமஹா, சமாதி அப்படின்னு என்னோட பேரு. அகம் வைஷ்யா, நான் ஒரு வைசியனாக்கும். சத்ரிய, வைசிய, சூத்ர, பிராமண. பிராமண, சத்ரிய, வைசிய, சூத்ர இப்படின்னு இருக்கிற 4 வர்ணங்களில நான் வைசியனாக்கும் அப்படின்னு சொல்றார். அகம் தனினாம் குலே உல்பன்னஹா, தனிக குடும்பத்துல ஜனிச்சவனாக்கும் நான். என்னோட பூர்வீகர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சம்பத்து இருக்கிறவாளாக்கும். புத்திரதாரைஹி, புத்திரர்களாலேயும் மனைவியாலேயும். அகம் நிரஸ்தஹாச்ச, நான் இப்போ உபேட்சிக்கப்பட்டவனாகி தீர்ந்துட்டேன். தாரைஹி அப்படின்னு இங்க நிறைய மனைவிகள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தாரைஹி அப்படின்னு பகுவஜனத்துல சொன்னது நிறைய மனைவிகள் இருக்கிற ராஜாக்களும் தனவான்மார்களும் எல்லாம் உண்டு.
ஒரு மனைவி இருக்கிறவாளும் உண்டு. அதனால மனைவி அப்படிங்கிறவளுக்கு ஒரு பகுவஜனமாயிட்டு தாரைஹி அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது, அவ்வளவுதான். இவாளெல்லாம் என்னத்துக்காக்கும் என்ன உபேட்சிச்சா அப்படிங்கிற விஷயத்த வைசியன் சொல்லறார். தனலோபாது அசாதுபிகி, அவ அசாதுக்களாக்கும் அப்படின்னாக்கா நல்லவா கிடையாது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு தயாதாட்சிண்யமும் இல்லாதக்கு பணத்துல இருக்கிற ஆசையினால மட்டும், தனலோபாது பணம் சொத்து இதுலெல்லாம் இருக்கிற ஆக்ரகத்தால மட்டும் என்னோட தனத்தெல்லாம் தட்டி பறிச்சுண்டு அபகரிச்சுண்டு என்ன வீட்டுக்கு வெளியில விட்டு கதவை சாத்தினான் அப்படின்னா என்ன இனி அவ வீட்டுக்குள்ள சேர்த்திக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 20. விஹீன ஸ்வஜனைர்தாரை புத்ரைராதாய மேதனம் வனமப்யாகதோ துக்கே நிஸ்தரச்சாப்த பந்துபே. விஹீனஹ ஸ்வஜனைஹ தாரைஹ புத்ரைஹ ஆதாய மே தனம் வனம் அப்யாகதஹ துக்கி நிரஸ்தஹ ச ஆப்தபந்துபிஹி. விஹீன ஸ்வஜனைர்தாரை புத்ரைராதாய மேதனம் வனமப்யாகதோ துக்கி நிரஸ்தாப்தபந்துபி. ஒரு சில புக்கில் கிரஹீத ஸ்வஜனைர்தாரை அப்படின்னு இருக்கு. கிரஹீதஹ ஸ்வஜனைஹி தாரைஹி புத்ரைஹி ஆதாய மேதனம் வனம் அப்யாகதஹ துக்கி நிரஸ்தஹ ச ஆப்தபந்துபிஹி. கிரஹீதஹ அப்படின்னு பார்த்தானாக்கா இந்த ஸ்லோகம் கிரஹீத ஸ்வஜனைர்தாரை புத்ரைராதாய மேதனம் வனமப்யாகதோ துக்கி நிரஸ்தாப்தபந்துபி. அகம் விஹீனஹ ஸ்வஜனைஹி தாரைஹி, സ്വജനങ്ങളാലെയും മனைവിയാലെയും ഉപേക്ഷിക്കപ്പെട്ടവനായിട്ടേ ഞാൻ. അവ എല്ലാരും എന്നെ വീട്ടை விட்டு வெளியில துரத்திட்டா, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இனி கிரஹீதஹ அப்படின்னு போட்டானாக்கா அர்த்தம் கிரஹீதஹ സ്വജனைஹி தாரைஹி, സ്വജനങ്ങളും மனைவியும் கூடிட்டு என்னோட தனத்தெல்லாம் கிரஹீதஹ பிடிச்சு எடுத்துண்டு தட்டி பறிச்சுண்டு என்ன உபேட்சிச்சா. இப்ப ரெண்டுக்கும் அர்த்தம் அப்படிங்கிறது ஒண்ணுதான், அதை கொஞ்சம் மாற்றி சொன்னது அவ்வளவுதான். இப்ப ரெண்டு ஸ்லோகம் ரெண்டு விதமா இருக்கு அப்படின்னாலும் பொதுப்படையா பார்த்தா அதனோட மீனிங் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுதான். அப்படி சொந்தம் ஜனங்களும் மனைவியும் புத்திரர்களும் எல்லாம் என்னோட தனத்தை பிடிச்சு பறிச்சுண்டு என்ன வேண்டான்னு வச்சு வீடை விட்டு துரத்திட்டா. புத்ரைஹி மே தனம் ஆதாய, புத்திரர்கள் என்னோட தனத்தை பிடிச்சு பறிச்சா. நான் சேர்த்தி வச்ச சம்பாத்தியம் எல்லாம் அவ எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு விட்டா. மனைவி புத்திரர்கள் பந்துஜனங்கள் ஒண்ணுமில்லாதவனாയി തീർന്നിട്ടேன் நான். என்ன அத்தனை பேரும் உபேட்சிச்சா. பணம் இருக்கிற வரைக்கும் என்னை சுத்தி எல்லாரும் இருந்தா. பணம் போனோன அவ எல்லாரும் என்ன உபேட்சிச்சிட்டா. எல்லாருக்கும் என்னோட பணம் மட்டும் போരും, என்ன ആർക്കും വേണ്ട.
ആർക്കും വേണ്ടാതവനായിട്ട് ഞാൻ നിരസ്തഹാജ എന്നെ അത്തനെ പേരും വേണ്ടാന്ന് വെച്ചിട്ടാളെ എന്നോട് ആപ്തബന്ധുബിഹി എന്നോട് ബന്ധുമിത്രാദികളാൽ ഞാൻ ഉപേക്ഷിക്കപ്പെട്ടെ ദുഃഖി അഹം വനം അഭ്യാഗതഃ அப்படி துக்கத்தோடு கூடிட்டு நான் வனம் அபியாகதஹ அகம் துக்கி இந்த வனத்துல வந்து சேர்ந்துட்டேன் ரொம்ப ரொம்ப துக்கத்தோடு கூடிட்டு அப்படின்னு வைசியன் சொல்றதையாக்கும் நம்ம பார்த்தோம்.